என் அன்பு தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். என்னுடைய வீடியோ பார்க்கவும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நிறையா வீடியோகளும் போடுறேன், புது புது விஷயங்களும் சொல்கிறேன். இன்றைக்கி ஜோதிடத்தில் சூரியன் முதன்மை கிரகம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அதனுடைய காரத்துவங்கள் வரிசையாக இன்றைக்கி சொல்கிறேன். இன்றைய பதிவில் சூரியனோட காரத்துவம். சூரியனாலே எல்லாருக்கும் தெரியும், தந்தையார் வழி உறவுகள், அரசாங்க அதிகாரிகள், அரசாங்க உத்தியோகம், இதுகளை சொல்லக்கூடியதான் சூரியனோட வேலை. அப்போ அரசு உத்தியோகத்தில் அதிகப்படியாக முதல்ல அரசு உத்தியோகத்தில் இருக்கணுங்கிற சூழ்நிலைக்கு சூரியனுக்கு முதல் இடம் கொடுப்பாங்க. அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த துறையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு சூரியன் தான். எண்கணிதத்தில் முதன்மை எழுத்து 1ஆம் நம்பர் தான் அதனுடைய முதல் எழுத்து. எண்கணிதம் பார்ப்பவர்கள் சூரியனோட காரத்துவங்கள் இருந்துச்சுன்னா 1ஆம் எண்ணை பயன்படுத்துவார்கள். அதே மாதிரி தந்தை வழி உறவு, இது ஒரு குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தைங்க பார்க்குறதுக்கும் இந்த சூரியன் ஆண் தெய்வமாக செயல்படுது. 5ஆம் இடத்துல சூரியன் இருப்பவர்கள் அதிகமாக சிவபெருமானை அதிகமாக வணங்குவார்கள். ஆன்மீகத்தில் சிவபெருமானை வணங்கக்கூடிய சக்தி 5ல் சூரியன் இருப்பவர்களுக்கு சிவபெருமானை வணங்குவார்கள். அதிகாரமிக்க பதவியை வகிக்கக்கூடியவர்கள் அந்த சூரியன் தான். அதே மாதிரி நோயை கொடுக்கக்கூடியது என்ற மாதிரி நோய்கள் சூரியனால் பாதிக்கப்படுவார்கள். ஆனால் பித்தம் முதல்ல வரும், உஷ்ண தேகம் வரும், தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும். தலையில் உள்ள பிரச்சனைகள், மார்பு வலி, இதெல்லாம் சூரியனோட வேலைகள் தான். உஷ்ணம், வலது கண் பார்வை, தலை, மார்பகங்கள், இது அந்த திடீர் அட்டாக்கு, இதெல்லாம் வர்றது இந்த சூரியனோட காரத்துவங்களாக வரும். தொழில் என்ன மாதிரி தொழில்னா கோதுமை, தேன், ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், அதாவது காடு, மலை, மரம் வியாபாரம் பண்ணுபவர்கள், மரமில் வச்சிருப்பவர்கள், மர வியாபாரம் பண்ணுபவர்கள், இவெல்லாம் இது மாதிரி தான். சிவப்பு வஸ்திரங்கள் விற்பவர்கள், மாணிக்க கற்கள் விற்பவர்கள், இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இந்த சூரியனோட காரத்துவங்கள்லே வரும். செம்பு, உலோகம், இதெல்லாம் அந்த மாதிரி நெருப்பு சம்மந்தப்பட்ட துறையை தேர்ந்தெடுப்பவர்கள், இதுகள்லாம் சூரியனோட காரத்துவங்களாக வரும். கிழக்கு திசை, இதுவும் சூரியன் எப்போதுமே உங்களுக்கு தெரியும் கிழக்கே உதிப்பதனால கிழக்கு திசை தான் இவருக்கு முதல் திசை. நவகிரகங்களில் முதன்மை தெய்வமாக வருபவரும் சூரியன் தான். நமக்கு கண்ணுக்கு தெரிந்த தெய்வம் அப்படின்னா சூரிய பகவான் தான். அதாவது சூரியனோட காரத்துவங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் ஆடுதுறையில் உள்ள